அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காலகட்டத்தில இந்த உடல் பருமன் அப்படின்றது நம்மளோட உடல்ல பலவிதமான பாதிப்புகள ஏற்படுத்துது. நாமெல்லாம் நினைக்கலாம், இது இந்த அளவுக்கு நம்மளுடைய உடல்ல அதுவும் ஒவ்வொரு சிஸ்டத்திலயும் இவ்வளோ பாதிப்ப ஏற்படுத்துமா அப்படின்றது. இன்னைக்கு பல பேருக்கு உடல் பருமன் அப்படின்றது ஒரு அழகு சம்மந்தப்பட்ட பிரச்சனையா தெரியுதே ஒழிய, அது நம்மளுடைய உடல் நலம் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனையா நம்ம யோசிக்கிறதே இல்ல. ஏன்னா, இன்னைக்கு பல பேரு நம்மளுடைய உடற்பயிற்சி நிலையத்துக்கு நம்மள அப்ரோச் பண்ணும்போது, நம்மளுக்கு உடல் அதிகமா இருக்கிறது, அசிங்கமா இருக்கு. இங்க சதை இருக்கிற அசிங்கமா இருக்கு. அப்படின்னு தான் நெறைய பேர் சொல்றாங்க. ஆனா, அவங்களுக்கு இதனால தன்னுடைய அன்றாட வேலைகளை செய்யும் பொழுது, அதுல ஒரு அன்ஃபிட்னஸ் இருக்கிறத அவங்க ஃபீல் பண்றதில்ல. அது மட்டும் கிடையாது. இந்த உடல் பருமன் இருப்பதனால், நம்மளோட உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிறு சிறு அமைப்புகளும் அப்படின்றது பாதிப்படைகிறது அப்படின்றத நம்ம உணர்றதில்ல. நம்மளுக்கு பல பேருக்கு தெரியும். இன்னைக்கு நம்மளுடைய வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் மற்றும் சில அமைப்புகள்லாம் உலகத்துல அதிக அளவுக்கு ஒபிசிட்டி வந்துகிட்டே இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. குறிப்பாக 1990 மற்றும் 2000 ஆண்டுகளுக்கு அப்புறமா இதனுடைய பாதிப்பு இன்னும் அதிகமாகிட்டே இருக்கு. இதற்கு நம்மளுடைய உணவு பழக்கவழக்கம், வாழ்க்கை முறை எல்லாம் மாறி போனது ஒரு முக்கிய காரணம். இப்ப நம்மளுடைய உடல்ல இந்த ஒபிசிட்டி அப்படின்றது என்னென்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். குறிப்பாக சில லீடிங் கில்லிங் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சில நோய்கள் இருக்கு. அதற்கெல்லாம் இந்த உடல் பருமன் தான் ஒரு மூல பிரச்சனையாக இருக்கு. அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் தான். பொதுவாக இன்னைக்கு உடல் பருமன் அதிகமாக இருப்பதனால் நம்மளுடைய உடல்ல கொழுப்பு சத்து கூடுறது நம்ம எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். ஸோ கொழுப்பு சத்து கூடுறதுனால இரத்த நாளங்கள்ல உள்புறமாக கொழுப்பு படிய ஆரம்பிக்கும். இரத்த ஓட்டம் குறையும். இதனால இதயத்துக்கு போக வேண்டிய இரத்த ஓட்டம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இதய தசைகளும் பாதிப்பு ஏற்படும். இதனால ஹார்ட் அட்டாக் வரும். மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன், கார்டியோமயோபதி இந்த மாதிரி பலவிதமான இதய நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். டைப் 2 டயபெட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு பல பேருக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய டைப் 2 டயபெட்டிஸ். இந்த நீரிழிவு நோயிலேயே 2ஆம் வகை நீரிழிவு நோய். நாம நம்மளுடைய உடல் சில வகையான உணவுகளை ஜீரணிக்க முடியாம அது சில விஷயங்களுக்கு அப்பாற்பட்டு தானே ஒரு சிஸ்டத்துக்கு மாறினதுனால வந்த பிரச்சனை. எடுத்துக்காட்டா சொல்லணும் அப்படின்னீங்கன்னா, நம்மளுடைய உடல் ரொம்ப சிக்கலான மூலக்கூறுகளை டைஜஷன் செய்ய முடியாது. நம்மளுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். இதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா சொல்லணும்னா மைதா மாவு. மைதா மாவுல தயாரிக்கப்பட்ட உணவுப் பொருட்கள், தின்பண்டங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கடினமான மூலக்கூறுகளை கொண்ட உணவுப் பொருள். இதை நம்மளோட உடல் அவ்வளோ சாதாரணமாக ஜீரணம் செய்ய முடியாது. இதற்கு நீண்ட நேரம் எடுத்துக்கிறோம். அப்போ இந்த மாதிரி எளிமையாக இல்லாத, அதுவும் முக்கியமாக கார்போஹைட்ரேட் போன்ற உணவுகளில் இருந்து கிடைக்கக்கூடிய குளுக்கோஸ் போன்ற எளிமையான மூலக்கூறுகளாக இல்லாத சில கடினமான மூலக்கூறுகளை உடைய மால்டோஸ், சுக்ரோஸ் போன்ற உணவுப் பொருட்களாக இருந்துச்சு அப்படின்னு ஜீரணமாகாது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய உடல்ல உற்பத்தி ஆகக்கூடிய அந்த இன்சுலின் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அது சுரக்கிறது நின்று போயிடும். இதெல்லாம் இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா
இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் நம்ம வந்து சொல்லுவோம். இன்சுலின் இருந்தாலும் அதனுடைய பயன்பாடு நம்மளுடைய ரத்த ஓட்டத்தில் இல்லாமல் வந்து போயிடுறது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து டைப் 2 டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாதிப்பு பல பேருக்கு வருது. காரணம் நம்மளுடைய உணவு கலாச்சாரம் மாறி போனது ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ உடல் பருமன் ஏற்படும் பொழுது நம்மளுக்கு இந்த டயபெட்டிக்ஸ் ஈஸியாக எல்லாத்துக்குமே வந்து வந்துடும். இதில் முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னீங்கன்னா, ஃபேட் மெட்டபாலிசம் எந்த அளவுக்கு பாதிக்குதோ அதே மாதிரி இவர்களுக்கு நம்மளுடைய சுகர் மெட்டபாலிசமும் ரொம்ப பெரிய அளவில் வந்து பாதிக்கப்படும். அடுத்தது இன்னைக்கு பக்கவாதம் சொல்லக்கூடிய ஸ்ட்ரோக். நாம் சில வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம இந்த பக்கவாதம் வந்தவர்களை வந்து சாலைகளில் பார்ப்பது மிக அரிதாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வாக்கிங் போகிறவங்க, இங்கே ஷாப்பிங் மால், இப்படி நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் தினமும் ஒருத்தரையாவது நம்ம வந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஸ்ட்ரோக் பாதிப்பு ரொம்ப பரவலாகவே இருக்குது. காரணம் என்ன அப்படின்னீங்கன்னா, இந்த உடல் பருமன் ஒரு முக்கிய காரணம். இந்த உடல் பருமன் இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா கொலஸ்ட்ராலும் இருக்கும், பிளட் ப்ரெஷரும் இருக்கும், டைப் 2 டயபெட்டிஸும் வந்து இருக்கும். இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இத்தனையும் சேர்ந்து இருந்தால் இவங்களுக்கு மூளைக்கு செல்லக்கூடிய இரத்த நாளங்களில் அடைப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக்குது. அதனால் இவங்களுக்கு இந்த பக்கவாதம் பாதிப்பும் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இன்னைக்கு புற்றுநோய் பாதிப்புகளும் பல பேருக்கு ஏற்படுவதை நம்ம வந்து கவனிச்சிருப்போம். நம்மளுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் இந்த உடல் பருமனும் ஒரு காரணமாக சொல்லலாம். ஏன்னா நாம ஒரு அரை நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இந்த புற்றுநோய் பாதிப்பை நம்ம வந்து பெருசாக கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா புற்றுநோய் நம்ம வந்து ரொம்ப இயல்பாகவே கேள்விப்படுறோம். மார்பக புற்றுநோய் வருவதை கேள்விப்பட்டிருப்போம், கர்ப்பப்பை புற்றுநோய் வருவதை கேள்விப்பட்டிருப்போம், இரைப்பை புற்றுநோய், மலக்குடல் புற்றுநோய், இந்த மாதிரி சில வகையான புற்றுநோய்கள் வந்து பார்த்தீங்கன்னா வருவதை கேள்விப்படுறோம். இதற்கெல்லாம் மூல காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடலில் வந்து ஏற்படக்கூடிய உடல் பருமன், அதைத் தொடர்ந்து செரிமான மண்டலத்தில் ஏற்படக்கூடிய சில பாதிப்புகள். இந்த புற்றுநோய் ஏற்படுவதற்கு ஒரு சின்ன ப்ராசஸ் தான் க்ரானிக் இன்ஃப்ளமேஷன் சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸ். நம்மளுடைய டிஷ்யூ ஏதாவது ஒரு பாதிப்பு உள்ளாகுது, திரும்பி அதோட ரிப்பேரிங் ப்ராசஸ், திரும்பி பாதிப்பு ஏற்படும், திரும்பி ரிப்பேரிங் ப்ராசஸ், இப்படி மாற்றி மாற்றி நடக்கிறதுனால சில வருடங்கள் கழித்து இந்த டிஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேற ஒரு டிஷ்யூவை வந்து மாறக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கும். அப்படி வரக்கூடிய இந்த திசுக்களை நம்ம வந்து புற்றுநோய் செல்களாக வந்து நாம சொல்றோம். அடுத்தது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் போன்ற பாதிப்புகள். நம்மளுடைய உடல் எடை அதிகரிக்கும் பொழுது நம்முடைய கால்கள் வளைவது, மூட்டு பகுதியில் தேய்மானம் அதிகமாக ஏற்படுவது, பாதங்களில் தட்டையான பாதம் ஏற்படுவது, கால்களில் சில அதுவும் இந்த மெட்டாடார்சல் போன்ற எலும்புகளில் முறிவு ஏற்படுவது, குதிகால் வலி, இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய சொல்லிக்கிட்டே வந்து போகலாம். இது இந்த மஸ்குலோஸ்கெலட்டல் சிஸ்டத்தில் வந்து ஏற்படக்கூடிய பாதிப்புகள். இந்த உடல் பருமனால் வரக்கூடிய பாதிப்புகளில் மிக முக்கியமாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது ஃபேட்டி லிவர்னு சொல்லக்கூடிய கொழுப்பு அதிகமாக நிறைந்து இருக்கக்கூடிய ஃபேட்டி லிவர்னு சொல்லக்கூடிய பாதிப்பு. இந்த லிவர் நம்மளுடைய உடல்ல எந்த அளவுக்கு மிக முக்கியம் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும். செரிமான மண்டலம் கண்டிப்பா தேவை. நம்மளுடைய ஒவ்வொரு உணவு துகள்களும் செரிமானமாவதற்கு இதனுடைய
செயல்பாடு மிக மிக முக்கியம். அது மட்டும் வந்து கிடையாது, இரத்த சிவப்பணுக்களுக்கு இது மிக முக்கியமாக தேவை. ஸோ இந்த மாதிரி இதனுடைய வேலை பல பகுதிகளுக்கு தேவையாக இருக்கும். அந்த நிலையில இந்த ஃபேட்டி லிவர்னு சொல்லக்கூடிய பாதிப்பு ஏற்படும் பொழுது இந்த ஒவ்வொரு சிஸ்டமும் வந்து பாதிக்கப்படும். இதனால வந்து ஏற்படக்கூடிய பாதிப்பு நம்மளுக்கு உயிரிழப்பு வரைக்கும் கூட கொண்டு போவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து சொன்ன இந்த இதய பாதிப்பு, சர்க்கரை நோய் பாதிப்பு, பக்கவாதம், புற்றுநோய் பாதிப்பு, செரிமான மண்டல பிரச்சனை, எலும்பு மூட்டு பாதிப்பு, இது மட்டும்தான் இந்த உடல் பருமனால வருதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. இதையும் தாண்டி நம்மளுடைய உடல்ல மூச்சு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. நம்மளுடைய சிறுநீரக மண்டலத்திலும் பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய தசைகள் எல்லாம் ரொம்ப பலவீனம் அடைவதற்கு இது வாய்ப்புகளை ஏற்படுத்தும். இந்த மாதிரி ஒவ்வொரு சிஸ்டத்திலையும் இது ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு நம்ம நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மிக அதிகமாகவே இருக்கும். அதனாலதான் இன்னைக்கு உடல் பருமனை பற்றிய அவேர்னஸ் வந்து மிக அதிகமாக இருக்கு. ஏன்னா இன்னைக்கு உடல் பருமன் அப்படின்றது உலக சுகாதார நிறுவனம் பெரிய அளவில் வந்து அது ஒரு எச்சரிக்கையாகவே விடுத்திருக்கு. 8 பேரில் ஒருத்தருக்கு உடல் பருமன் பாதிப்பு ஏற்படுவதாக சொல்லுது. இன்னும் இது அடுத்தடுத்த காலங்களில் அதிகமாகுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. இதை நம்ம வந்து தடுத்து நிப்பாட்டுவதற்கு தேவையான அனைத்து முயற்சிகளையும் நம்ம வந்து எடுக்கணும். இந்த உடல் பருமனை பற்றின தகவல்கள் நம்மளுக்கு வந்து சரியான அளவில் வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கு உடல் பருமன் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பல பேருக்கு பாதிப்பை வந்து ஏற்படுத்தக்கூடியது. அதனால நம்ம இதை பற்றின விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நம்மளுடைய உடல் எடையை கண்ட்ரோலில் எப்படி வச்சுக்கிறது, நம்மளுடைய உடலுக்கு தேவையான உணவுகளை எப்படி எடுத்துக்கிறது, உடல் எடை கூடாமல் கட்டுக்குள்ளே எப்படி வைத்துக்கிறது, இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ வெரி மச்.